ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 3-4 வார்த்தைகள் வச்சு ஃபர்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோங்க. அதே சென்டென்ஸை ஒரு சின்ன சேஞ்ச் மூலமா எப்படி கொஸ்டின் ஆக்குறது அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி கேட்கவும் தெரியும், அது ரிலேட்டடா பதில் சொல்லவும் தெரியும். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் எல்லாமே யூஸ்ஃபுல் சென்டென்சஸ், உங்களுக்கு டெய்லி லைஃப்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அத சின்ன சின்ன செனாரியோ சொல்லி, இப்போ இந்த மாதிரி இருந்தா என்ன சொல்லணும், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸோட நான் சொல்றேன். கவனமா நோட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே தப்பில்லாம இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ்னு பார்த்திடலாம். இன்னைக்கான வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். ஒரு டாபிக் எடுத்துட்டு அந்த வீடியோவோட எண்ட்ல 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தேன். அதுக்கான ஆன்சர்ஸ் நிறைய பேர் ட்ரை பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தீங்க. அண்ட் மோஸ்ட்லி எல்லாமே கரெக்ட் ஆன்சர்ஸா தான் இருந்தது. பட் ஸ்டில் நம்ம ஒரு வாட்டி 3 கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது உங்களுடைய வீடா அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு. இங்கிலீஷ்ல இஸ் திஸ் யோர் ஹவுஸ், இஸ் திஸ் யோர் ஹவுஸ். செகண்ட் கொஸ்டின், ஆமா இது என்னுடையது அப்படின்னு சொல்லணும்னா எஸ் இட்ஸ் மைன், எஸ் இட்ஸ் மைன். இதை நீங்க எஸ் இட் இஸ் மைன் அப்படின்னும் சொல்லலாம். மூணாவது கொஸ்டின், இல்ல இது என்னுடையது இல்ல அப்படின்னா என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருந்தோம். ஸோ இதுக்கு இங்கிலீஷ்ல நோ இட்ஸ் நாட் மைன், நோ இட்ஸ் நாட் மைன். ஸோ இந்த டாபிக் அண்ட் இந்த கொஸ்டின்ஸோடைய ஆன்சர்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதோடைய அர்த்தம் எல்லாம் நல்லா இருக்கு, இதுதான் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இதை இப்போ நம்ம கொஸ்டினா மாத்தணும்னா, யார்கிட்டயாவது எல்லாம் ஓகேவா, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்கணும்னா இஸ் எவ்ரிதிங் ஃபைன் அப்படின்னு கேட்கணும். இஸ் எவ்ரிதிங் ஃபைன். ஸோ ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். என்னன்னாக்க மொதல் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது வார்த்தை இஸ் அப்படிங்கிறத ரெண்டாவது சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்டே போட்டுறோம். இஸ் எவ்ரிதிங் ஃபைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்ற கேள்வியா மாறிடுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சோகமா உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீங்க இந்த கேள்வியை கேட்கலாம். இஸ் எவ்ரிதிங் ஃபைன், எல்லாம் ஓகேவா, நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்றாங்கன்னா எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. செகண்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் பாசிபிள், திஸ் இஸ் பாசிபிள். இதோடைய அர்த்தம் இது சாத்தியம், இது சாத்தியம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம், திஸ் இஸ் பாசிபிள். இப்போ இதையே கேள்வியாக்கி பார்க்கலாம். இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வி. இங்கிலீஷ்ல இஸ் திஸ் பாசிபிள், இஸ் திஸ் பாசிபிள். மறுபடியும் நம்ம அதே சின்ன சேஞ்ச் தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டாவது வார்த்தை இஸ் முதவே போட்டுறோம். இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு கேக்குறனால இது சாத்தியமா அப்படிங்கிற கேள்வியா மாறிடுச்சு. இதுக்கு நான் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க, நீங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறீங்க. அங்க நீங்க ஒரு மெத்தட்ல ஒரு வேலையை செய்றேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு மேல வேலை பார்க்குறவங்க, உங்க பாஸ்ன்னு வச்சுக்கலாம். அவங்க கேக்குறாங்க, இந்த மெத்தட்ல வேலையை முடிச்சிட முடியுமா, இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு கேட்பாங்க. இஸ் திஸ் பாசிபிள், இது சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்லணும், எஸ் திஸ் இஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லணும். ஆமாங்க இது சாத்தியம் தான் அப்படின்னு சொல்றீங்க. எஸ் திஸ் இஸ் பாசிபிள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ. இது உனக்காக. இதோடைய அர்த்தம் இது உனக்காக, திஸ் இஸ் ஃபார் யூ. இதை தமிழ்ல நம்ம கொஸ்டினா மாத்தணும்னா என்ன செய்வோம், இது உனக்காகவா அப்படின்னு கேட்போம். அப்போ இங்கிலீஷ்ல இஸ் திஸ் ஃபார் யூ, இஸ் திஸ் ஃபார் யூ. இந்த சென்டென்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எஸ் அப்படிங்கிற வார்த்தைய, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிற வார்த்தைய ஃபர்ஸ்டே போட்டுட்டோம். உடனே அது என்ன ஆயிருச்சு, கொஸ்டினா மாறிடுச்சு. திஸ் இஸ் ஃபார் யூ, இஸ் திஸ் ஃபார் யூ. இது உனக்காக, இது உனக்காகவா. இது நம்ம இப்படி யோசிச்சு பார்க்கலாம். நீங்களும் உங்க சிஸ்டரும் ஒரு வீட்ல இருக்கீங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு கிஃப்ட் இருக்கு. அதுல உங்க சிஸ்டரோட பேர் இருக்கு. அப்போ என்ன சொல்லுவீங்க, அந்த பாக்ஸ் எடுத்துட்டு போய் உங்க சிஸ்டர்ட்ட கொடுத்து திஸ் இஸ் ஃபார் யூ, திஸ் இஸ் ஃபார் யூ. இதுவே சப்போஸ் அந்த பாக்ஸ்ல அவங்க பேர் இல்ல அப்படின்னா இஸ் திஸ் ஃபார் யூ அப்படின்னு கேட்கலாம். இஸ் திஸ் ஃபார் யூ, இது உனக்காகவா அப்படின்னு கேட்கிறோம். அடுத்த சென்டென்ஸ், யூ ஆர் ஹங்க்ரி, யூ ஆர் ஹங்க்ரி. நீ பசியா இருக்க,
நீ ரொம்ப பசியா இருக்கன்றத தான் யூ ஆர் ஹங்க்ரின்னு சொல்றோம். இதை கொஸ்டின் ஆக்கணும்னா ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி, நீ பசியா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்கேயும் அதே கான்செப்ட் தாங்க. ஆர் அப்படிங்கிற ரெண்டாவது வார்த்தைய நம்ம மொதவே போட்டுறோம். ஆர் யூ ஹங்க்ரி அப்படின்னா நீ பசியா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்கோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கலாம். உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப கோவமா பேசுறாரு. அப்ப நீங்க சொல்றீங்க யூ ஆர் ஹங்க்ரி, நீ பசியா இருக்க, போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றீங்க. யூ ஆர் ஹங்க்ரி. இதுவே நீங்க கேள்வியா கேட்கணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன திடீர்னு கோவப்படுற, ஆர் யூ ஹங்க்ரி, ஆர் யூ ஹங்க்ரி, இந்த மாதிரியும் கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐம் வீக், ஐம் வீக், நான் பலவீனமா இருக்கேன் அப்படிங்கறது தான் ஐம் வீக் அப்படின்னு சொல்றோம். இப்போ இத கேள்வியா மாத்தணும்னா நான் பலவீனமா இருக்கேனா அப்படின்னு சொல்றதுக்கு am I weak, am I weak. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு ஹெவியான ஒரு பேக் இருக்கு, அதை உங்களால தூக்க முடியல. அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐம் வீக், ஐம் so வீக் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கேன். அதே போல அந்த நேரத்துல உங்களுக்கு நீங்களே கொஸ்டினும் கூட கேட்டுக்கலாம். am I weak, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேனா, என்னால இதை தூக்க முடியலையே அப்படிங்கிறதுக்கு am I weak. அடுத்த ஸ்டேட்மெண்ட், your son is naughty, your son is naughty. இதோடைய அர்த்தம், உங்களுடைய பையன் குறும்புத்தனமானவன் அப்படின்னு சொல்றதை தான் your son is naughty அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதை கொஸ்டின் ஆக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய இஸ் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம முன்னாடியே போட்டுறோம். அடுத்து கேள்வி ஆக்கணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தையா அதை தான் போடணும். இஸ் your son naughty, இஸ் your son naughty. இதோடைய அர்த்தம், உங்களோட பையன் குறும்புத்தனமானவனா அப்படிங்கிற கேள்வி. ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு இஸ் ஒரு சென்டென்ஸ்ல வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு முறையும் இஸ் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்ண கூடாது. இஸ் யோர் சன் நாட்டி, இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். ஒருவேளை சிலர் இப்படி சொல்லுவாங்க, இஸ் யோர் சன் இஸ் நாட்டி அப்படின்னு கேட்பாங்க. மொதவும் இஸ் போடுவாங்க, நடுவுலயும் இஸ் போடுவாங்க. அது தப்பான சென்டென்ஸ், அப்படி யூஸ் பண்ண கூடாது. இஸ் யோர் சன் நாட்டி, உங்களுடைய பையன் குறும்புத்தனமானவனா அப்படின்னு கேட்கணும். அடுத்த சென்டென்ஸ், இட் இஸ் அ பிக் டீல், இட் இஸ் அ பிக் டீல். இதோடைய அர்த்தம், இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றது. இது ரொம்ப பெரிய விஷயம் சொல்றதுக்கு தான் இட் இஸ் அ பிக் டீல் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதை கொஸ்டின் ஆக்கலாம். இஸ் தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுருங்க. இஸ் இட் அ பிக் டீல், இஸ் இட் அ பிக் டீல். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறீங்க. இஸ் இட் அ பிக் டீல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ஸ்கூல் பசங்க பேசிக்கிறாங்க. ஒரு பையன் சொல்றான் நிறைய மார்க்ஸ் எடுத்திருக்கான். அந்த பையன் சொல்றான் இஸ் இட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்றான். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேக்குறான். நிறைய மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் இஸ் இட் அ பிக் டீல் அப்படின்னு கேக்குறான். இது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட் சொல்றான், எஸ் இட் இஸ் அ பிக் டீல், ஆமா இது ரொம்ப பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றான். எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ பிக் டீல் அப்படின்னு சொன்னா, ஆமா கண்டிப்பா இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சென்டென்ஸ், இட் இஸ் டஃப், இட் இஸ் டஃப். இதோடைய அர்த்தம், இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றது தான். இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம எக்ஸாம்ஸ் ரிலேட்டடா நம்ம கேட்டிருந்திருப்போம். இட் இஸ் டஃப் அப்படின்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதே நீங்க கேள்வியா கேட்கணும்னா இஸ் இட் டஃப், இஸ் இட் டஃப், இது ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேள்வியா கேட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு சின்ன பையனுக்கு ஒரு மேக்ஸ் சம் கொடுக்குறீங்க. மேக்ஸ்ல இந்த சம்ம போடு அப்படின்னு சொல்றீங்க. அந்த பையன் சொல்றான் இட் இஸ் டஃப் அப்படின்னு சொல்றான். இட் இஸ் டஃப் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க, இஸ் இட் டஃப், இஸ் இட் டஃப், இது கஷ்டமா இருக்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் டெலிஷியஸ், திஸ் இஸ் டெலிஷியஸ். டெலிஷியஸ்ங்கிற வார்த்தை உணவை பத்தி மட்டுமே குறிக்கிற வார்த்தை. ரொம்ப சுவையானதா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு டெலிஷியஸ்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த டேஸ்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்றதை விட இந்த டெலிஷியஸ் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். திஸ் இஸ் டெலிஷியஸ், இது ரொம்ப சுவையானதா இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம கேள்வி ஆக்கணும்னா இந்த எஸ் அப்படிங்கிற வார்த்தைய மறுபடியும் நம்ம சென்டென்ஸோடைய ஃபர்ஸ்ட்ல போட போறோம். இஸ் திஸ் டெலிஷியஸ், இஸ் திஸ் டெலிஷியஸ், இது நல்லா இருக்கா சுவையா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இஸ் திஸ் டெலிஷியஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் ஃபுட் இஸ் ஆயிலி, திஸ் ஃபுட் இஸ் ஆயிலி. இந்த சாப்பாடு ரொம்ப எண்ணெய் தன்மையா இருக்கு, ரொம்ப எண்ணெயா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த திஸ் ஃபுட் இஸ் ஆயிலி அப்படின்னு சொல்றது. இஸ் எடுத்துட்டு போய் நெக்ஸ்ட் கேள்வி கேட்கறதுக்காக நம்ம அடுத்த சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்டே போட்டுறோம். இஸ் திஸ் ஃபுட் ஆயிலி, இஸ் திஸ் ஃபுட் ஆயிலி.
இந்த சாப்பாடு ரொம்ப ஆயிலியா இருக்கா, ரொம்ப எண்ணெய் தன்மையா இருக்கா அப்படின்னு கேக்குறீங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ். இதோடைய அர்த்தம் என்னன்னா, இந்த பழங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இந்த பழங்கள் புதுசா இருக்கு அப்படிங்கறது எல்லாமே தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லலாம். இதையே கேள்வியா மாத்தணும். ஸோ ஆர் அப்படிங்கிற வார்த்தைய ஸ்டார்டிங்ல போட்டுறோம். ஆர் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ். இந்த இடத்துல ஃப்ரூட்ஸ்க்கு பதிலாக நான் ஃபுட்டுன்னு மிஸ்டேக்கனா கொடுத்துட்டேன். அது ஆக்சுவலி ஃப்ரூட்ஸ், அதுதான் அங்க வார்த்தையும். ஆர் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ். இப்போ நீங்க ஒரு பழக்கடைக்கு போறீங்க, இந்த பழங்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா அப்படின்னு கேட்கணும். அப்போ இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஃப்ரெஷ். அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க, எஸ் தீஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் ஃப்ரெஷ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இட் இஸ் cloudy here. இட் இஸ் cloudy here. அதாவது cloudyங்கிற வார்த்தையோட அர்த்தம் மேகமூட்டமா இருக்கிறது. மேகம்க்கு cloudன்னு சொல்லுவோம். மேகமூட்டமா இருக்கிறத cloudy அப்படின்னு சொல்லணும். இட் இஸ் cloudy here அப்படின்னா இங்க மேகமூட்டமா இருக்கு. அதே கொஸ்டினா கேட்கலாம், இஸ் இட் cloudy there. இஸ் இட் cloudy there. இந்த ரெண்டு சென்டென்ஸையும் நீங்க ஒரு ஃபோன்ல ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறதா நினைச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட நீங்க இங்க உங்க வீட்டு சைடு இல்லைன்னா உங்க ஏரியால இட் இஸ் cloudy here அப்படின்னு சொல்றீங்க. இட் இஸ் cloudy here, இங்க ரொம்ப மேகமூட்டமா இருக்கு. அதே மாதிரி அவங்க ஏரியால எப்படி இருக்குன்றத கேட்கணும். அப்போ இஸ் இட் cloudy there. இஸ் இட் cloudy there. இந்த மாதிரி நீங்க கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் பிளேஸ் இஸ் டேஞ்சரஸ். திஸ் பிளேஸ் இஸ் டேஞ்சரஸ். இந்த இடம் ரொம்ப அபாயகரமானது, ரொம்ப டேஞ்சரானது. அதை தான் இந்த சென்டென்ஸ்ல சொல்லியிருக்கோம். இப்போ ஒரு கொஸ்டினா கேட்கணும்னா இஸ் தூக்கி முன்னாடி போட்டுருங்க. இஸ் திஸ் பிளேஸ் டேஞ்சரஸ். இஸ் திஸ் பிளேஸ் டேஞ்சரஸ். மறுபடியும் இன்னொரு இஸ் தெரியாம போட்டுறாதீங்க. இஸ் திஸ் பிளேஸ் இஸ் டேஞ்சரஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஒரே ஒரு இஸ் தான், அதுவும் கேள்வி வரும்போது அது ஃப்ரண்ட்லயே வந்துடும். இஸ் திஸ் பிளேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு தான் கேட்கணும். அடுத்த சென்டென்ஸ், தே ஆர் போர்ட். தே ஆர் போர்ட். இதுக்கான அர்த்தம் நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும்னா அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு அர்த்தம். அவங்க ரொம்ப போர்டா ஃபீல் பண்றாங்க, அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா தே ஆர் போர்ட் அப்படின்னு சொல்லணும். இதையே நம்ம கேள்வியாக்கும் போது ஆர் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டார்டிங்ல கொண்டு வந்துடலாம். ஆர் தே போர்ட். ஆர் தே போர்ட். அவங்களுக்கு போர் அடிக்குதா அப்படிங்கிற கொஸ்டினை நீங்க கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கான சில கேள்விகள், இதே டாபிக் ரிலேட்டடா சில கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஹெல்ப்ஃபுல் அப்படின்னா பயனுள்ளதுன்னு அர்த்தம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது அப்படிங்கறது மாதிரி ஹெல்ப்ஃபுல் அப்படிங்கிற வார்த்தையும் பயனுள்ளது அப்படிங்கிறது தான் அர்த்தம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா, இந்த வீடியோ பயனுள்ளதா. இந்த வீடியோ பயனுள்ளதா. இத சப்போஸ் நான் உங்ககிட்ட கேக்குறேன்னா இத இங்கிலீஷ்ல எப்படி கேட்டிருந்திருப்பேன், இந்த வீடியோ பயனுள்ளதா. இப்ப நீங்க இந்த வீடியோ பயனுள்ளது அப்படின்னு சொல்லணும்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? இந்த ரெண்டு விஷயம் ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோவை தெளிவா பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால இதுக்கான ஆன்சர் சொல்ல முடியும். ஸோ ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. எத்தனை பேர் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி இதோட கரெக்ட் ஆன்சர்ஸையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.